என்னடி ஷில்பாவை அலற விட்டுட்ட? விட்டா ஓடிடுவாளாட்டு காலேஜ் விட்டு. ஓடட்டும். காலையில வேணும்னே தாங்க வம்பிடுக்கிறா. அதனாலதான் வேணும்னே நல்லா வசமா சிக்க வச்சேன். இன்னைக்கு வாங்கிக்கிட்டால இனிமே நம்ம பக்கத்தால வச்சு படுக்க மாட்டா பாருங்க. எனக்கு என்னமோ அவ திருந்துற மாதிரி தெரியல. எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க, வேற ஏதாவது பண்ணிட போறா. ஆமா ஆமா, தினேஷ் சொல்றது கரெக்டா கண்மணி. அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. ஆளை பார்த்தாலே தெரியுது. நம்மளாம் இங்க இருக்கோம்ல, வேணும்னே போய் தனியா உட்காந்துட்டு இருக்கா பாரு. எவ்வளவு நெஞ்சில் தந்தா அவ இப்படி இருப்பா. அவ அப்படித்தான். அவளை பத்தி உனக்கு தெரியாதா? திடீர்னு பார்த்தா நல்லா பேசுவா, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போய் உட்காந்துக்குவா. அவளெல்லாம் திருத்த முடியாது. அவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டல. இனிமே பாரு என்ன பண்றான்னு. தேவையில்லாம அவளை டீஸ் பண்ணி கடைசியில நம்ம தான் நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்க போற கண்மணி. இதோட நிறுத்திக்கலாம் சரியா? விடுங்க, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இன்டர்னல் எக்ஸாம் முடிஞ்சு செமஸ்டர் வந்துடும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? வேலைக்கு போறீங்களா இல்ல மேலும் படிக்கலான் இருக்கீங்களா? நான் இனி எங்க வேலைக்கு போக? இப்பதான் பிரெக்னெண்டா இருக்கல, 3 மாசம். இனிமே குழந்தைய பெத்து போட்டு அதை பாத்துக்கதான் என்னோட வேலையா இருக்கும். ஐ திங்க் விஜய் தான் போவாருன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அதுவே எங்களுக்குள்ள பெரிய விஷயமா இருக்கு. எங்க அண்ணி தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களால பணத்தை சேர்த்து எங்க கல்யாணத்தை நடத்தினாதான் உண்டு. கண்டிப்பா நடக்கும் தினேஷ், மனசு விடாம இரு. என்னமோ பவி சொல்ற, பாக்கலாம். நானும் சொல்றேன், கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி. சரியா? பெருசா எதையும் போட்டு குழப்பிக்காத. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. சரி, கேண்டீன் போய் டீ சாப்பிடலாமா? நான் வரேன். பவி வரியா போயிட்டுலாம். போலாம் தினேஷ். நான் ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன். சரி வாங்க போலாம். என்ன தம்பி வேணும்? அண்ணா லெமன் ஜூஸ் ஒன்று. நான் சொல்லிட்டுமா விஜய்? சொல்லிடு. பவி உனக்கு காஃபி டீயா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டீயே சொல்லுங்க. ஓகே. அப்ப ஒரு லெமன் ஜூஸ் 3 டீ. அண்ணா 3 டீன்னு ஒரு லெமன் ஜூஸ் கொண்டு வாங்க. சரிங்க தம்பி. வேற எதுவும் வேண்டாமா விஜய்? இல்ல போதும் இதுவே. ஓகே. ஃப்ரூட்ஸ் கூட இருக்கு, சாப்பிடவே இல்ல, பாட்டி கொடுத்து விட்டாங்கல்ல. லஞ்ச்ல சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அது எனக்கு கொடுக்கலடி, உனக்கு கொடுத்தாங்க பாட்டி. சாப்பிட்டுக்கிறேங்க, நானே சாப்பிட மாட்டேன்னா சொன்னேன். இப்போ ஒரு மாதிரி லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் கேட்டேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம் விடு. ஓகே. தினேஷ், உங்க அண்ணியை பார்க்கறதுக்கு எந்த வழியும் இல்லையா? அவங்க எங்கதான் இருக்காங்க? ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? எங்க பாட்டி வேலை செய்யற இடம் தெரியும். எங்க பாட்டி எங்க திரும்ப வேலை செய்யறாங்க? அண்ணியோட கடையில. என்ன சொல்ற? உங்க பாட்டி அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவேன். எப்படி உங்க அண்ணி கடையில சேர்ந்தாங்க? ஆமா என்னன்னு தெரியல, திடீர்னு பாட்டி திருந்திடுச்சு. அண்ணி கூட போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணி கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் போனாங்க, காலையிலேயே சொல்லிட்டு தான் போனாங்க. சரி ஒன்று பண்ணுவோமா? காலேஜ் விட்டு போகும்போது போய் பார்த்துட்டு போலாமா? சரிடா, நம்ம பார்த்துட்டே போவோம். அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாவம், அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. என்ன இப்பதான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம போய் பார்க்கலாம். சரிடி, போகும்போது பார்த்துட்டு போலாம். சரி, டீ வந்துருச்சு. ஓகே தம்பி எடுத்துக்கோங்க. ஓகேண்ணே, லெமன் ஜூஸ் அங்கே குடிச்சிடலாம். தம்பி வேற ஏதாவது வேணுமா? இல்லைண்ணா அவ்வளோதானே. சரிங்க தம்பி, டீயை குடிங்க. குடி, தலைவலிக்கு தண்ணியில சூடா டீ குடி. சரிடா. குடிடி, என்ன பார்த்துட்டே இருக்கவ? குடிக்கிறேன். நல்லா இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு கூலிங்கா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சளி பிடிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்லையா? விட மாட்டீங்களா ஒன்று பேசுறதுக்கு? சளி பிடிச்சாதாங்க மேடம் தெரியும். பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் எல்லாம் பார்த்து தான் சாப்பிடணும், வாயை கட்டணும், புரிஞ்சுக்கோ. சரிங்க, ஒரு நாள் குடிச்சதுன்னா என்ன இருப்பது? ஒரு நாள் குடிக்கிறது தப்பு இல்லை கண்மணி, டெய்லியும் தான் எடுத்துக்கூட. சரியா? ஓகே. எப்படி சூப்பரா? நல்லா தாண்டி இருக்கு. நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இன்னும் எத்தனை பிரச்சனை வரப்போதோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பேசாம நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. லூஸ் மாதிரி பேசாத. அதுக்கு தான் எங்க அண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா? வீட்டை விட்டு போய் எங்க அண்ணி படுற கஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியும்ல. எதுக்காக? 2 வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்கிறக்காக தானே. நீ என்ன இப்படி பண்ற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் சொன்னேன். என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லு பவி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னமோ சொல்ற, பார்க்கலாம். சரி டீ குடி. காலேஜ் விட்டு போகும்போதே பாத்துக்கலாம். சரி பவி. வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? இங்க வேற என்ன இருக்கும்? பஜ்ஜி போண்டா தான் இருக்கும். சொன்னா மட்டும் என்ன வாங்கி தரப்போறீங்க? ஒன்றும் வேண்டாம், போதும். தம்பி வேற ஏதாவது வேணுமா? இல்லைண்ணே எங்களுக்கு போதும். அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டுக்கோங்க. எங்களுக்கு போதுண்ணே. மொத்தம் 3 டீ, ஒரு லெமன் ஜூஸ். எவ்வளோண்ணே? ஒரு டீ 12 ரூபா தம்பி. ஜூஸ் வந்து 30 ரூபா. மொத்தம் 66 ரூபா. அப்படிதானே? ஆமா தம்பி. இருடா நான் கொடுக்குறேன். இல்லை விஜய் பரவாயில்ல, நானே தரேன்.
சரி ஓகே, இந்தாங்கண்ணே. தம்பி 70 ரூபா கொடுத்துருக்கீங்க. சேஞ்ச் வேற இல்லையா? சாக்லேட் கீ தந்துட்டுமா? பரவாயில்லண்ணே, 4 ரூபா தானே, உங்ககிட்டே இருக்கட்டும், நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். சரிங்க தம்பி, போலாமா? சரி. தினேஷ் கிளம்பலாம். ஓகே போலாம். சீக்கிரமா அந்த பழத்தை கொடுத்துட்டு கிளம்பணும். வயக்காட்டில் வேற ஊருப்பட்ட வேலை கிடக்கு, எல்லாத்தையும் போய் தான் பார்க்கணும். 2-3 நாளாக வயலுக்கு போகவே இல்லை. இன்னைக்கு போய் எல்லா வேலையும் முடிக்கணும். அட, தூங்கிட்டு இருக்கான். எழுப்பலாமா வேண்டாமா? தூங்குறான்னு சொல்லி போனாலும் சாப்பிட மாட்டா. வேண்டாம், எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டே போவோம். அப்போதான் அவன் கேட்பா. இல்லைன்னா இவஷ்டத்தில் எதையும் சாப்பிடாம இருப்பா. ஆனதாவது எழுப்பிடுவோம். அவந்திகா, அவந்திகா எந்திரி, ஒரே ஒரு நிமிஷம். எந்திரிச்சிட்டு தூங்குவியா மறுபடியும்? எந்திரிமா. ம் ஏங்க எதுக்கு எழுப்புனீங்க? இது என்ன கையில் ஃப்ரூட்ஸு? உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் நீ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், சரியா? எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடு. வீட்டில் அம்மா ஏதாவது கொடுப்பாங்க, இருந்தாலும் மேக்ஸிமம் நீ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன எப்பயுமே இதே தான் சாப்பிடணுமா? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டாக்டர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் சொல்லிட்டேன். இன்னைக்கு போயிட்டு அதுக்குள்ளே இல்லை எவ்வளோ காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிடுறேன், சரியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இன்னைக்கு இது இவ்வளோ இருக்குது, போயிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ காலி பண்ணணும் காலி பண்ணணும்னா என்ன அர்த்தது? வேறு வழி இல்லடி, பசிச்சா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் வரதுக்குள்ளே சாப்பிட்ருக்கணும். என் பேச்சை மீறி ஏதாவது பண்ணியிருந்தா சரியான கோவம் வந்துடும், பார்த்துக்கோ. சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றேன். அதுக்கு மேலே முடியலன்னா வச்சிருவேன். சரி, சாயங்காலம் வந்து பார்க்குறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி. வச்சுட்டு போகிறேன், எடுத்து சாப்பிடு. சரிங்க. வரேன். சாப்பிட்டு படுத்துங்க. சரி ஓகே. ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு சரிங்கிறாளா? கேள்வியாக கேட்குறா. இப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சே, இவ்வளோ பழத்தையும் நான் எப்படி ஒரே அளவு ஒருத்தனால சாப்பிட முடியும்? கடவுளே, பழம் சாப்பிட்றனா பழம் பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனாலும் சாப்பிட்ணும். என் குட்டி வயிற்றுக்குள்ள இருக்க குட்டியால் தான் எல்லாம். அவந்தியா, அத்தை வாங்க அத்தை. அகிலா வந்த மாதிரினா கிளம்பிட்டா நம்ம அதுக்குள்ளே? ஆமாத்த கிளம்பிட்டாரியா அத்தை? ஆனால் நான் டீ போட்டு வச்சுருந்தேன், குடிச்சிட்டு போகலான்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே போயிட்டானே? கிளம்பிட்டாரத்த நேராச்சுன்னு. என்னது பழம் வாங்கிட்டு வந்தானா? ஆமாத்த பழம் தான் வாங்கிட்டு வந்தாரு. பழம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சாயங்காலத்துக்குள்ளே இல்லை இருக்க எல்லாத்தையும் சாப்பிட முடிக்கணும்னா என்னத்தான் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். எப்படி தான் ஒத்தலை இத்தனை பழத்தையும் சாப்பிட முடியும்? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கவனிச்சா விழுந்து விழுந்து கவனிக்கிறான், கவனிக்கலைன்னா ஒரு அடியாக விட்டுறான். என்னதான் பையனும். சரி, உன் பிள்ளைக்காகவும் உனக்காகவும் தானே சொல்கிறான். நீ பண்ணுமா, சாப்பிடு, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு, சரியா? பேசாமல் சாப்பாடை விட்டு பழத்தையே சாப்பிடு. அவரும் இப்படி தான் சொல்கிறாரு, நீங்களும் இப்படி தான் சொல்கிறீங்க. போங்க அத்தா. சமைச்சது சாப்பிடக்கூடாதுங்கும் போது வேறு என்னமா பண்ணுறது? இதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். சாப்பிடும்போது உனக்கும் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும். சாப்பிடு, சரியா? சரிங்க அத்தா, எல்லோரும் ஒன்று கூட்டிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அவந்திகா, உன் நல்லதுக்காக தான் நான் அவனும் இத்தனையும் பண்ணுறான். அவனும் புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? சரிங்க அத்தா. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? அண்டா போட்டு வைக்கிறேன்னு என்னமோ வெளியே வேலை பண்ணிட்டு இருக்காளிய, போய் பார்த்தா தான் தெரியும். ஓ, ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையை? அங்கெல்லாம் வியாபாரமே போயிட்டுருக்கு, நீ என்ன ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற? அதுக்குள்ளேயேவா? இப்போ தானே சொல்கிறேன்னாங்க, சுட்டு வியாபாரமே பண்ணுறாங்க நீங்கள். அதெல்லாம் படன்னு வேலையாயிட்டுருக்கு. நீ வந்து பாரு, கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டு வா, சரியா? சரிங்க அத்தை, நான் போய் அவளை என்ன பண்ணுறாளுன்னு பார்க்குறேன். போங்க தவிர அத்தையாவது கொஞ்சம் நமக்கு சத்தமாக பேசுவாங்கன்னா அவருக்கு மேலே இருக்காங்க. இன்னைக்கு என் தலையெழுத்து இந்த பழங்கள் தான் போல. சரி, வேற வழி இல்லை. எப்படியோ இன்னைக்கு போட்ட வடை போண்டா எல்லாமே ஓடிடுச்சு. பரவாயில்ல, நான் கூட நினைக்கவே இல்லை இம்பிட்டு வியாபாரம் ஆகுன்னு. நினச்சதுக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 700 இருக்குதா? 700 இருக்கா? நான் இது வாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு செலவு எல்லாமே சேர்த்து ஒரு 180-200 தான் ஆச்சு. ஆனால் 700 வந்திருக்குங்கிற, என்னால் நம்பவே முடியலையே. அக்கா கடலமாக ரேட்டு கம்மி தானே, அதனால் உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரிவிக்காது. அதனால தான் லாபம் நல்லா வந்திருக்கு. கூட்டமாக ஓரளவுக்கு வந்துச்சுல்லக்கா. ஒருத்தவங்க பின்ன ஒருத்தவங்க வந்துட்டே தானே இருந்தாங்க, அதனால தான் எல்லாமே வித்துருச்சு. இவ்வளோ தான் இருக்குது தானே கடைசி அரசல்? ஆமாம்மா, இம்பிட்டு தான். இது என்ன மொத்தம் 5 தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கவங்க ஆளுக்கு ஒன்றா திங்க கூட பத்தாது போலயே. கை கிட்டேருந்து வாய் கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது விடுங்க, நாளைக்கு போடுவோம்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு கூலி 200ன்னு வச்சா கூட வியாபாரத்துக்காக ஒரு 200ன்னு எடுத்தோம்னா 400 போச்சு. மீதி 300 நின்றுருக்கு. பெரிய விஷயம் தானே? இப்படி நான் அப்போயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தானா இவங்களுக்கும் ஒத்தாசையாக இருந்திருக்கும். உட்காந்துட்டு சும்மா சோறு திங்கிற நேரம் ஏதோ ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு. இம்பிட்டுன்னா எனக்கு இது தோணாமல் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, இப்போலேருந்து செய்கிறது பெரிய விஷயம் தானே. இப்போ கூட ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அதுவும் பெரிய விஷயந்தான். நானும் மாசமாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன். என்னால் பண்ண முடியலக்கா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏச்சி, நான் அப்படியெல்லாம் நினைப்பேன் ஒன்று. மாசமாக இருக்க பிள்ளைய வேலை வாங்கின வந்த பாவம் எனக்கு வேண்டாமா? தயவு செஞ்சு நீ கம்முனு, அதுவே போதும். நல்லபடியாக குழந்தைய பெற்றுக் கொடு, அதுதான் எனக்கு வேணும். சரிங்கக்கா. என்ன பண்ணுறீங்க அக்கா தங்கச்சியும்? நீ வாங்க, நீ போண்டா சுட்டு ஒரு ரவுண்டு எல்லாம் வித்தாச்ச. நீ என்ன சொல்கிறதா? உண்மையாவா? எல்லாமே அதுக்குள்ளே வித்துருச்சானே? இப்போ தானே ஒரு 1 மணி நேரம் இருக்கு நீங்கள் வந்து. அதெல்லாம் வித்துருச்சுக்கா, என் கையில் பாருங்கள் காசு இருக்கு. ஆமாம், நீ எல்லாமே வித்துருச்சு.
என்ன பிள்ளை சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதோ மாயமந்திரம் பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதுக்குள்ள அம்பிட்டு வித்துருச்சா? ஆமா நீ, நல்லா லாபம் வந்திருக்கு. 700 சம்பாரிச்சேன். 200 தான் நான் போட்டேன். ஆனா 700 கிடைச்சிருக்க நீ. பரவாயில்லையா ராதா? ஒரு மணி நேரத்துல 700 சம்பாதிக்கிறதுல சாதாரண விஷயம் இல்ல. நீயே கெட்டிக்கறியா தான் இருக்க. இம்பிட்டு நாள் இத்தனை வித்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அமுக்கு நீந்து போயிட்டு என்ன நீ இப்படி சொல்றீங்க? பாரு, இவ்வளவு நாள் இந்த இதுக்கு எம்பிட்டாவது சம்பாதிச்சிருக்கலாம். அதுக்கு சொன்னேன் நான். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது தானே நீ நமக்கு ஒரு புத்தி வருது, இது நான் பண்ணணும் பிடிக்கணும்னு. அதனாலதான் எல்லாமே வித்திருச்சப்ப. ஒரே ஒரு 5 போண்டா இருக்க நீ எண்ணெயில கிடக்குது. சரி பரவாயில்ல விடு. நாளைக்கு கடை போடுப்ப. ஆமா நீ போடணும். அதான் விற்கிதுன்னு தெரியும் போது நாம ஏன் சும்மா இருக்கணும்? போட்டு வித்து போடலாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. யாராதா? இருங்க நீ ஒரு நிமிஷம். அந்த காசை கொடுமா. எடுத்துக்கோங்க. தட்டு நீயே வச்சுரு. சரிங்கக்கா. அண்ணி இதை வாங்கிக்கோங்க. ஏன்ட்ட எதுக்கு கொடுக்குற? நீ சம்பாரிச்சது உன்கிட்டே இருக்கட்டும். இல்ல நீ, இந்த வீட்டில் நானும் அவ்வளோ சும்மா உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. எங்களுக்கும் நிறைய செலவு ஆகுது. எல்லாத்தையும் உங்களாலேயே சமாளிக்க முடியாதுல்ல. அதனால தான் வாங்கிக்கோங்க. எனக்கு 200 மட்டும் கொடுங்க. அதுவும் உங்கள் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. நாளைக்கு முதலுக்குள்ளே போடணும்ல. என்ன ராதா, என்னென்னமோ பண்ண எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. நீ உழைச்சி சம்பாரிச்ச காசு உங்ககிட்டே இருக்கட்டுமே. அதனால் என்னப்பா? ஏன் நான் உனக்கு சோறு போட மாட்டேனா? யார் அதை பிரித்து பேசுகிற? என்ன இருந்தாலும் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த இன்னொட்டியும் உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கும். இவ்வளோ நாள் எப்படியோ, இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸா நீ வாங்கிக்கோங்க. என்ன ராதா, சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிற. வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் எனக்கும் சந்தோஷம். வாங்கிக்கோங்க. இவ்வளோ தூரம் அக்கா சொல்கிறாங்கல்ல, வாங்கிக்கோங்கக்கா. நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி. சரி கொடு. இந்தாங்க. இப்போ என்ன, இதுலேருந்து உனக்கு 200 கொடுக்கணும் அப்படி தானே? அம்மா நீ நாளைக்கு மாவெல்லாம் வாங்கி போகிறக்கு வேணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். சரிம்மா இரு தரேன். இந்த ராதா, அடுத்த வியாபாருக்கு இதை வாங்கி போட்டு வியாபாரத்தை ஆரம்பி. சரிங்க நீ. சரி, சாப்பாடு உள்ள ஆயிட்டு இருக்கு, வாங்க சாப்பிடுவோம். நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். சரிம்மா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. சரிங்க நீ. என்னம்மா என்ன ஒரு மாதிரி அப்படியே பார்க்குற? அக்கா, நீங்கள் இதை நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் பண்ணது ஆனால் கரெக்டு தான்க்கா. அவங்க வீட்டில் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது சும்மா இருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. அவங்களும் எம்பிட்டு செலவு தான் பார்ப்பாங்க. பாவம், அந்த பிள்ளையும் மாசமாக இருக்குது, அதுக்கும் செலவு இருக்குது. எனக்கும் பார்க்குறாங்க. இத்தனை பேர் சாப்பாடு சாப்பிடணும், ரொம்ப கஷ்டம்தான்க்கா. அதனால தான் மனசு கேட்காம கொடுத்துட்டேன். 200 போதும், நமக்கு அவங்க சோறு போடுறாங்க, செலவு பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு காசு சொல்லு? சரிதாக்கா, நீங்கள் பண்ணது தப்பே இல்லை. சரிவா, உனக்கு இஞ்சி கஷாயம் போட்டு தரேன். அது எதுக்கு? வயிறு ஒரு மாதிரி கபன்னு இருக்குது நீடா, வா போட்டு தரேன். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் போலயே. என்ன வரேன்னு சொன்னக்கா? போகலாம். வா. இந்த குழந்தைய பெற்று கொடுத்த உடனே உங்கள் யாருக்குமே நான் பாரமாக இருக்க மாட்டேன். கிளம்பிடுவேன். நீங்களும் உங்கள் புருஷனும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் நான் உங்களுக்கு பண்ணுற நல்லது. கண்டிப்பாக அதை நான் நடத்தி கொடுப்பேன்க்கா. கண்டிப்பாக நடத்துவேன். என்ன லுக்கு? சும்மாதான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்க்குறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையா? அழகா ரசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் ரேஷு, என் பொண்டாட்டி அழகா நான் ரசிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன, கம்முன்னு உட்காருவியா? சொல்லுவீங்க. என்ன தானே பார்க்குறீங்க? இங்க நீ தானடி உட்காந்துருக்க, உன்னை பக்கமா வேற யாரை பார்ப்பாங்க? மொக்க படாதீங்க. அடிப்பாவி, புருஷன் பேசுறது உனக்கு மொக்கையா? ஏன் ரேஷு? சரி ஓகே, எங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான். இங்கே நல்லா காத்தோட்டமா நல்லா ஜில்லுன்னு இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மொட்டை மாடி. ஓ, அப்போ என்ன பிடிக்காது? நீ ஸ்பெஷல் பொண்டாட்டி, நீ தனியா வருவ, இந்த லிஸ்ட்லயே வர மாட்டேன். நான் சொல்றது உயிர் இல்லாத பொருளை பத்தி. உயிர் இருக்க என் பொண்டாட்டியை பத்தி பேசல. உங்களா போங்க. அப்புறம் எப்படி இருந்துச்சு நம்ம ரொமான்ஸு? நல்லா இருந்ததா? பட்ட பகல்ல மத்தியான நேரத்துல பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் சூப்பரா இருந்ததா இல்லையா? பட்ட பகல்ல ஓகே, பொண்டாட்டி கூட தானே ரொமான்ஸ் பண்ணுவாங்க, வேற யார் கூட இல்லையா? ஐயோ சும்மா சொன்னேன்டி, ஒரு இதுக்காக சொன்னா. இவ வேற, நீ ஏன் என்ன வம்புல எழுத்து விட்டுருக்கு? நீங்க சொல்றதுக்கு தான் சொன்னேன். ஏண்டி இப்படி ஆஃபீஸ் பக்கமா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றது நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கும், இப்போதைக்கு நல்லா இருக்கும். பின்னாடி காலத்துக்கு ஏதாவது பணம் சேர்த்து வைக்கணும்ல. சும்மா சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க? சம்பாரிச்சுக்கலாம் ரேஷ்மா. வாழ்க்கை இருந்து ஒரு டைம் தான். பிடிச்ச நேரத்தை பிடிச்ச இடத்துல சந்தோஷமா அதை ஸ்பெண்ட் பண்ணும். பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. ஐயோ, சின்ன ஜெஸ்ஸுங்க தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கு. காப்பி குடிக்க இப்போ கூப்பிடலாமா வேண்டாமா? என்ன பண்றது? ரேஷு, உண்மையே சொல்லணும்னா உங்க அம்மாவோட சமையல் அடி தூளுடி. இப்படி சமைக்கிறாங்களோ, நல்லா டேஸ்டா சமைக்கிறாங்க. உண்மையாலுமே உங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ரேஷ்மா நான் சொல்றது? அப்படியா? அடக்கடவுளே, இந்த மனுஷன் என்னோட சமையலை இவ்வளோ பாராட்டுறாரு. என் புருஷன் கூட இப்படியெல்லாம் பாராட்டினதில்லை, ஆனால் இந்த மனுஷன் இம்பிட்டு பாராட்டுறாரு. உண்மையாலுமே நல்ல பையனாக தான் இருக்கும் போல. நான் தான் ஏதோ தப்பு நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, அத்தை சமையலுக்கு நான் அடிமை. சரி விட்டா அத்தைக்கு 2 பவுன் 3 பவுன்ல வளையல் வாங்கி போட்டுருங்க போல. அதுக்கு என்ன, தாராளமா நான் இங்கேருந்து போறதுக்குள்ள வாங்கி கொடுக்காம போக மாட்டேன். நீ வேணா பாரு.
ஐயோ கடவுளே, எப்பேற்பட்ட மாப்பிள்ளையா இருந்திருக்கு அப்படி தப்பா புரிஞ்சுட்டனே. மாப்பிள்ளை, நான் இனிமே உங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன் மாப்பிள்ளை. என் பிள்ளைக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீங்க தான். தங்க மாப்பிள்ளையா இருக்கு அப்படி. இந்த மாப்பிள்ளைய போய் தகரமா நினைச்சிட்டனே. சொக்க தங்கத்துல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்கா என் புள்ள. நல்லா இருக்கணும். தப்பா நினைச்சிட்டனே. அப்ப உங்க அத்தைக்கு மட்டும்தான் பவுனு, எனக்கு ஒண்ணும் இல்லையா? இப்ப சொல்றேன், அத்தை எனக்கு ஒரு அம்மா மாதிரி. நெஞ்ச பொழந்துட்டீங்க மாப்பிள்ளை, நெஞ்ச பொழந்துட்டீங்க. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது காதில் தேன் வந்து பாயுதுன்னு சொல்கிறதா, என்னை யாருமே இந்த அளவுக்கு பேசினதில்ல பார்த்ததில்லைன்னு சொல்கிறதா? மாப்பிள்ளை, அத்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மாப்பிள்ளை போதும் மாப்பிள்ளை. ஏற்கனவே இன்பமலையை நான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலே என்ன இன்பமலையில் நினைவு விடாதீங்க மாப்பிள்ளை. சரி, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு, உள்ளே போகலாமா? சரி, அவங்களே உள்ளே வராங்க. உள்ளே போய் மாப்பிள்ளைக்காக பச்சி பண்ணாலும் செஞ்சோம், அதெல்லாம் எடுத்து வைப்போம். பாவம் மாப்பிள்ளை இங்கே வந்து என் கையால் எதுவும் சமைச்சு போட்ட மாதிரியே இல்லை. இன்னைக்காவது நல்லா கவனிச்சு விட்டோம். நான் போய் தடப்படுறதான எல்லா வேலையும் பார்க்கணும். என்னடி, உங்க அம்மா கிளம்பிட்டாங்களா? கரெக்டான நேரத்தில் நல்லா பாயிண்ட் அவுட் எடுத்து விட்டீங்க. எப்படி தெரியும் எங்கள் அம்மா வராங்கன்னு? செப்பல் சத்தம் கேட்டுது, அதை வச்சுதான் நானும் கரெக்டாக பேசணும்னு நினச்சேன். அவங்களும் வந்து நின்றுட்டாங்க. இதோ இந்த பக்கம் நல்ல தெரியுது அவங்க வந்து நின்னது. அதான் ஒன்றுக்கு 4-5 விட்டு சேர்த்து போட்டு விட்டேன். அப்போ சொன்னால் அத்தனையும் பொய், உண்மை கிடையாது. உண்மைதான், என்னால் பவுனு போட முடியுமான்னு தெரில. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டேன். அது வேற உங்க அம்மாக்கு அதில் விழுந்திருக்கும். நீ என்னடி பண்றது? வார்த்தை விட்டீங்களே, செஞ்சுதான் ஆகணும். செய்யுங்க, எனக்கு என்ன. என்னடி எனக்கு என்னன்னு சொல்றவ? பார்த்துக்கலாங்க. எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம்? நாளைக்கு கிளம்பிடுவோமா? சரி, ஓகே. சரி, எப்படியாவது பவுனு அவருக்கு ஏற்பாடு பண்ண பொண்டாட்டி. உங்க அம்மாவுக்கு பாவம், வார்த்தையை விட்டுட்டேன், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால எங்கள் அம்மாவை ரொம்ப தாங்க ஐசுக்கிறீங்க. நல்லதுக்கு இல்லை. நீ வேணா பாக்குறியா உள்ள போய் ஐயாவுக்கு கவனிப்பு எப்படி இருக்குன்னு? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நான் சொல்கிறேன். இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, பார்க்கலாம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இருக்கு உங்களுக்கு. சும்மா சொன்ன அப்படி ஏதாவது பெட்டு வச்சுக்குவோம். பெட்டா? என்ன பெட்டு? ஏதாவது சொல்றேனே, பெட்டு வச்சுக்குவோன்னு. என்னங்க டபுள் மீனிங்கா? வர வர என் பொண்டாட்டிக்கு கற்பூர புத்தி அதிகமாயிட்டே போகுது. கப்புன்னு பிடிச்சிக்கிறா. ம், இப்போ தானே போயிட்டு வந்தது காலையில் ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு வேறையா? அதெல்லாம் இங்க இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ம், பெட்டு ஓகேவா இல்லையா? ஜெயிச்சா தானே நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம். பெட்ல நீ ஜெயிக்க போறியா இல்ல அந்த பெட்ல நான் படுக்க போறேன் நானு? போங்க, சும்மா தப்பா பேசிக்கிட்டு. யாரடி வா? என் பொண்டாட்டிகிட்ட தாண்டி பேசுறேன். ம், சரி, என்னமோ பண்ணுங்க, சொன்னா கேட்க போறீங்க. சரி வா உள்ள போவோம். ஐயாவோட கவனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசு. பெட்ல ஜெயிக்க போறது நீயா இல்ல நானான்னு? சரி, போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. கலசி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், கிளம்பலாமா? கிளம்பலாம் பாட்டி. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கவ? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? அத்தா வந்துட்டு போனதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏங்கண்ணே, அதான் நீ ஒன்ற புருஷனை பேசிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, அவன் வந்து பார்க்கல, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லை பாட்டி. அத்தா வளகாப்பு பண்றதை பத்தி பேசினாங்க, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ஆசைப்பட்டு பண்றதுனா பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்ன இல்லை பிரச்சனை? வேண்டான்னு சொன்னவங்க எனக்காக எதுக்கு வளகாப்பு பண்ணும், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏமா, நீ கோவத்துல பேசலாம் பெருசா எடுத்துக்காதமா. கோவத்துல நாளை நல்லது வரும், நாளை கெட்டது வரும். நல்லதை எடுத்துக்கிறமா, கெட்டது தள்ளி விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இதை போய் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க? இல்லை பாட்டி, அவரு பேசுவாரு, அது எல்லாமே தெரியும் அத்தைக்கு. இருந்தாலும் பேசணும் பிடிக்கணும்னு சொல்றாங்களே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வளகாப்பு பண்றது அவங்க விருப்பம்னா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் கலெக்டருக்கு படிக்கணும் பாட்டி. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, கமிட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அண்ணே, நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ பாரு துளசிமா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, படி, வேண்டாங்கல. சீக்கிரமா அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடணும். இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வேற ஏதாவது பயலுக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டா என்ன பண்றது? நீ கஷ்டப்பட்ட அத்தனையுமே வீணா போயிடும். கடை நல்லா தானே ஓடுது. நைட்டும் பகலமா கடையை போட்டு வியாபாரத்தை பார்த்தோம்னா நல்ல லாபம் பார்க்கலாம். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். பாட்டி, நைட்டு கடையை போட்டுருவோம், நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா துளசி, நான் வந்துடுறேன். நீ போயிட்டு கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சு வா, சரியா? மகளா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, போயிட்டு வாமா. பாட்டி, நான் கிளம்புறேன். அவர்கிட்ட சொல்லிடுங்க, வந்து பார்க்கறதுனா பார்க்கட்டும். அதெல்லாம் நேரம் மாமியா கறி சொல்லியிருப்பா, கண்டிப்பா புருஷனை தேடி வருவான். சரி, நீ நேராச்சு கவலைப்படாத, போயிட்டு வா. சரிங்க பாட்டி. நம்ம நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த கோச்சிங் கிளாஸ்ல சேரணும், அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னவ பறி கொடுத்தோன்னாட்ட கொண்டிருக்கா? ராசு, ராசு, என்னாச்சுடா ஒரு மாதிரியாவை கொண்டிருக்க? ஒன்றும் இல்லைம்மா, துளசியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பாரு ராசு, வளகாப்பு பண்றேன்னா பண்ணுங்கன்னு அவ சொல்லிட்டா. இனிமே வளகாப்பு பண்றதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம், சரியா? சொல்லிட்டாளா? அவன் என்ன பண்ணுவீங்களோ பார்த்து பண்ணுங்கன்ட்டா. உன்னை வந்து பார்க்க சொன்னான், நீ போய் ஒரு எட்டு அப்புறமா பார்த்துட்டு வந்துடு.
அவ இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவ இந்த வீட்டில் இருக்க மாட்டாளா, அவ கூட நான் இருக்க மாட்டானான்னு ஏக்கமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன். சில விஷயங்கள் கஷ்டம் வரும்போது தாங்கிக்க தான் வேணும், ஏற்றுக்க தான் வேணும். நம்மளால அதை மாற்ற முடியாது. நடந்தது நடந்துச்சு. இனிமே நடக்க போகிறத மட்டும் பற்றி பேசுவோண்டா. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா வந்துட்டு அதுக்குள்ள அதான் முடிஞ்சதுமா. சரிம்மா, துளசி என்ன சொன்னா? தகப்பு பண்ணுறேன்னா பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. ஏம்மா, இந்த வீட்டுக்கு அவள் எப்போ வருவாளா? எனக்கு என்னமோ இப்போதைக்கு வரப்பான்னு தெரியல லட்சுமி. அவள் இன்னும் கோச்சிங் சென்டரில் சேரணும், கலெக்ட் ஆகணும், கல்யாணத்தை நடத்துன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. மாசமா இருக்க பிள்ளை தலையில நம்ம பெரிய இடி இறக்கிட்டோம். என்னம்மா சொல்ற? ஆமா, அவ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. காசு இது பேசி ஏதாவது மனசை மாத்தினாதான் உண்டு. வந்து பாக்கறேன்னா வர சொன்னா. போயிட்டு வர சொல்லும் பிள்ளைய. போகணும் பாட்டி, போறேன். இப்ப இருப்பாளா கடையில? இல்ல இல்ல, இப்போ போயிடாத. அவ வீட்டுக்கு கிளம்பிட்டான். நைட்டு கடை போடணும். இனி கொஞ்ச நேரம் படிச்சு இருந்துச்சு, நானும் போகணும். என்னம்மா, 2 நேரம் கடை நடத்தினா பத்தாதா? மறுபடியும் போடணுன்றீங்க? கடையில கூட்டம் நல்லா வருதுமா. நாலு வியாபாரமும் ஆகுது. நல்லா வரும்போதே நம்மளும் கடையை போட்டுக்கிறது நல்லது தானே. அதனால தான் போடலான்னு சொன்னா. சரி, நானும் நைட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போகணுமா லட்சுமி? சரிம்மா, கொண்டான காப்பி கிடக்குது, சூடு பண்ணி குடிங்க. இல்லைன்னா படுத்து தூங்குங்க, போங்க. டீ குடிச்சா தூக்கம் வராதுமா. நான் போய் படிக்கிறேன், அப்புறமா வேணா சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். சரிம்மா, எப்போ எழுப்பி விட்டுட்டோம்? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எழுப்புமா லட்சுமி. தூங்கி எந்திரிச்சு கிளம்பணும், சாயங்காலம் மாட்டா. சரிம்மா, நீ போய் பாடு போ. சரி, மகனை கவலைப்படாமல் இருக்க சொல்லு. போய் பார்க்க சொல்லு துளசிய. நைட்டு கடை போடுவோம், இல்லைன்னா அப்போ வந்து பார்க்க சொல்லு. வரேன் பாட்டி, நைட்டு வரேன். நீ போய் பாடு. சரி, நான் படிக்கிறேன். கவலைப்படாம இருடா, எல்லாம் நல்லா தான் நடக்கும். கை கால் மூஞ்சி கழுவிட்டு போய் நீ சித்த நேரம் படுத்து தூங்கு. நைட்டு போய் பார்த்துட்டு வருவியா? சரியா? சரிம்மா.